தற்போதைய அண்மை செய்தியாக பெண் எஸ்ஐ கலைச்செல்வி மீது தாக்குதல் நடந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னை கீழ்ப்பாக்கத்தை அடுத்த டிபி சத்திரம் பகுதியில் ரவுடி ரோஹித் ராஜ் என்பவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தவர் தான் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி. இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. டிபி சத்திரம் பகுதியில் மது போதையில் இருந்த பெண் ஒருவர் தனது குழந்தையை தாக்கக்கூடிய சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதாக எஸ்ஐக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக கலைச்செல்வி சம்பவ இடத்திற்கு சென்று அந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போது அந்த மது போதையில் இருந்த பெண் எஸ்ஐ கலைச்செல்வியை கடுமையாக தாக்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதில் அவர் காயமும் அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். அது மட்டுமல்லாமல் அந்த உதவி ஆய்வாளர் கலைச்செல்வியை தாக்கிய பெண்ணையும் காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரது பெயர் சீதா என்பதும் நேபாளத்தை சேர்ந்தவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. என்ன காரணத்திற்காக இந்த பிரச்சனை நிகழ்ந்தது என்பது தொடர்பான விசாரணை என்பது தற்போது நடந்து வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.